Dear students, welcome back to NEET PCMSC. இந்த சேனலில் நீட்டுக்கான கொஸ்டின் நம்ம பார்க்கும். இதில் 24 வீடியோஸ் போட்டு 25th பார்க்கும். இது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நியூ வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். அப்புறம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாம் பார்க்க யூஸ்ஃபுல்லாக நீட்டுக்கு வந்து இருக்கும். இப்போ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குற லெசன் வந்து பார்த்தோன்னா மோஷன் எ பிளேன் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஸ்டின் உங்களுக்கு இந்த ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் த எர்த் அரௌண்ட் ஓன் ஆக்சிஸ் அதை நம்ம ஆன்சர் பாயிண்ட் அவுட் பண்ணணும். தமிழையும் கொஸ்டின் எழுதிக்கோங்க. பூமியானது அதனுடைய அச்சில் சொல்லும்போது ஏற்படக்கூடிய கோண திசைவேகத்தின் மதிப்பு. அப்போது அதுக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே ஒமேகா = 2π/t அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் ஈஸியான ஒரு வழி இருக்குது. சர்க்கிளில் பார்த்துல ஆப்ஜெக்ட் எடுத்தும்போது ஃபஸ்ட் எனர்ஜி முதல்ல ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் வச்சுக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட்டு பிக்கு இப்படி வருது, அப்போ ஆங்கிள் 90 வரும், பிக்கு வரும். மறுபடியும் சிக்கு வந்து எனர்ஜி மறுபடியும் ஆங்கிள் என்னச்சு இங்கே சிக்கு வரும்போது மறுபடியும் எனர்ஜி பிலேருந்து மறுபடியும் சிக்கு வரும்போது மறுபடியும் 180 வந்துடும் இல்லையா. மறுபடியும் டிக்கு வரும்போது 270. எகைன் மறுபடியும் ஏகே வருது. எப்படி ஏல ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஏகே வந்துட்டால் என்ன வந்துடும், மொத்த ஆங்கிள் வந்து 360 வந்துடும். இப்போ நம்ம வந்து படிச்சிருப்போம் 11th அந்த ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா = ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் டைம். ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு டீட்டா வந்து நம்ம 360 என்ன பார்த்தோம்ல 360 இருக்கா அப்படி எழுதணும். ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு ஸ்மால் டி வந்து கேபிட்டல் டீன்னு போடணும். இதான் டைம் பீரியட் அப்படின்னு பாரு. அப்போ இதில் வந்து 360 போட்டோம்னா 360 இதில் டி. அப்போ இதில் என்ன வந்து 2 நமக்கு வந்து 180/tன்னு போடலாமா. அப்போ 180 டிகிரி = நமக்கு வந்து π ரேடியன். அப்போ என்ன வந்துடும் இதில் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபார்முலா வந்து 2π/tன்னு வந்தாச்சு. அப்போ ஒமேகா = 2π/t தான் ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இது ட்ரை பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், டி மட்டும் பார்க்கணும். எர்த்துக்கு டீயோட வேல்யூ வந்து எவ்வளோ 24. ஏன்னா எர்த்து வந்து ஒன் டைம் ரொட்டேட் பண்ண எவ்வளோ டைம் ஆகுது, 24 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ 24 ஹவர்ஸ். ஆனால் ஆன்சரில் எல்லாமே நமக்கு செகண்டில் இருக்கிறதுனால இது என்ன செய்யணும், நம்ம வந்து செகண்டுக்கு வந்து மாற்றணும். எப்படி மாற்றோம் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். எப்படி செகண்டில் மாற்றோம், 24 போட்டு 1 ஹவர் வந்து 60 மினிட்டு, 1 மினிட்டுக்கு 60 செகண்ட் அப்படி போட்டுக்கலாம். ரைட்டா. அப்போ என்ன வரும், அப்போ இதில் வந்து ஒமேகா = இங்கே போட்டோம்னா 2π கீழே வந்து 24 60 நமக்கு என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60. இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் 12 அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆன்சர், π/12 3600. அப்போ இதை மட்டும் மல்டி பண்ணால் போதும். 36 12 0 அப்புறம் சேர்த்துக்கலாம். 2 6 12 அப்புறம் 7. இது வந்து மறுபடியும் என்னது, இது வந்து 1 6 அப்புறம் வந்து நமக்கு வந்து 3, இது 2 அப்புறம் 3 4 3 2 வருதா. அப்போ 2 0 மட்டும் சேர்த்தாப்போ ஆன்சர் வந்துடும். அப்போ ஒமேகா = என்ன வந்தாச்சு நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா = π/, கீழே என்ன செய்யணும், இந்த நம்பர் போடுவோமா 4. அப்போ என்ன நமக்கு வந்து 432 அப்புறம் 2 0. ஏன்னா 0 ஏற்கனவே போட மட்டும் இங்கே போட்டுக்கணும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷனில் பார்ப்போம். இப்போ யூனிட் வந்து என்னன்னா ரேடியன்/செகண்ட் அப்படின்னு வரும். ஆப்ஷனில் பார்ப்போம் எது வருது அப்படின்ட்டு. ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் 5/, ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு என்ன செய்யல வந்து கரெக்டாக வந்துட்டு. அப்போ இது ஆன்சர் வந்து என்னது, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டுனா 5/, என்ன வருது 4320 ரேடியன்ஸ் ஆன்சர் வந்துட்டு தான் ஆன்சர். ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா a particle is moves in a circle of radius 25 cm at 2 revolutions per second. the acceleration of the particle கேட்டுருக்கான். தமிழையும் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு துகளானது 25 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாதையில் ஒரு வினாடிக்கு 2 சுற்றுகள் சுற்றுகின்றன. அப்படி சுற்றினால் அதனுடைய முடுக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஒன்றும் கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. சர்க்கிளில் பார்த்துல ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுது. அப்போ என்ன செய்யுது வந்து ஒரு செகண்டுக்கு 2 ரொட்டேஷன்ஸ் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேட்டால் அந்த பார்ட்டிகள் ஸ்டார்ட் ஆகி என்ன செய்யுது 2 ரொட்டேஷன் சர்க்கிளில் பார்த்து நமக்கு வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு ஏலேருந்து ஏகே வருது அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க இதில் வந்து ஆங்குலர் அதாவது ஆக்சிலேஷன் கேட்டிருக்கான். நார்மலாக ஆக்சிலேஷன் கேட்டிருக்கான். நமக்கு என்ன தெரியும், ஆக்சிலேஷனுக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் நமக்கு தெரியும் இல்லையா. A = என்ன செய்யும், நமக்கு வந்து r⍵² ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இது தெரியலை அப்படின்னா நம்ம ஏற்கனவே 11th ஒரு ஃபார்முலா படிப்போம். V = r⍵ அப்படின்னு, அதாவது லீனியர் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி, நேர்கோட்டு திசைவேகம் கோண திசைவேகம் என்ன, அதாவது லீனியர் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி. அதுலேருந்து இதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா A = r⍵² எப்படி வருது அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இது வந்து வெலாசிட்டிக்குள்ளே தான் V = r⍵ வருது. அப்போ ரெண்டு வகை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் நமக்கு வந்து கிடச்சிரும். அப்போ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இது வந்து ஃபார்முலா வந்துச்சுன்னா கொண்டு வந்துட்டு அதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு A = இதுலேருந்து r⍵² அப்படி நமக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு மறந்துட்டால் எப்படி ஞாபகம் இன்னொரு கான்செப்ட் சொல்லேன். அதாவது F = நம்ம வந்து MA அப்படின்னு படித்தோமா, சென்டிமெண்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா படிச்சிருப்போம். அப்போ சர்க்கிளை பார்த்து சுற்றும் போது என்ன சென்டிமெண்டல் ஃபோர்ஸ் சென்டிமெண்டல் ஆக்சிலேஷன் உள்ள பக்கம் தான் ஆக்ட் ஆகும். இதுதான் சென்டிமெண்டல் ஆக்சிலரேஷனுக்குள்ள ஃபார்முலா. அப்போ சென்டிமெண்டல் ஃபோர்ஸுக்குள்ள ஃபார்முலா நம்ம என்ன செய்யணும், F = mv² படிப்போம், mv²/r படிப்போம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே எஃப், இங்கே எஃப். இது நியூட்டன் செகண்ட் லா உள்ளது. ஃபஸ்ட் இது நியூட்டன் செகண்ட் லா, இது நியூட்டன் செகண்ட் லா. இது போட்டிருக்குது சென்டிமெண்டல் ஃபோர்ஸ் ரெண்டாக போட்டிருக்குது. அப்போ கம்பேர் பண்ணுவோம். எஃப்க்கு எஃப், எம் வந்துட்டு ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, v²/r இருக்கா. அப்போ என்ன நம்ம A = என்ன சொன்னால் ஆக்சிலேஷன் கேட்டிருக்கான். அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். v²/rன்னு வந்துட்டா இப்போ நம்ம சொன்ன ரிலேஷன்
ரிலேஷன் அது விங்கிறது லீனியர் வெலாசிட்டி உள்ளது, ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி உள்ளது, ரெண்டுக்குள்ள ரிலேஷன் இப்போ சொல்லியிருக்கோம்ல வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படிங்கிறது. அப்போ என்ன சொன்னால் வி ஸ்கொயருக்கு போல என்ன ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இங்கே போடலாமா, இதில் போடாமல் அந்த ஃபார்முலா கிடச்சிடும் பாருங்க. அப்போ நம்ம வந்து போட்டோம்னா என்ன வருதுன்னா நமக்கு ஏற்கனவே ஏ ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர்னு இருக்குது, வி ஸ்கொயருக்கு போல என்ன செய்யலாம் நமக்கு ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு போடும். அப்போ ஆர் கட்டாயம். அப்போ ஏ ஈக்குவல் என்னது ஆர் ஒமேகா ஸ்கொயர். இதே எங்கே போடுறோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிளை பார்த்து சுற்றி அவன் தான் கொடுத்துருக்கான் ஜெனரல் சொல்லி கொடுத்துருக்கான் நமக்கு வந்து 25 ரேடியஸ் ரிவால்யூஷன் பெர் செகண்ட் கொடுத்துருக்கான், அது 2 ரிவால்யூஷன் பெர் செகண்ட். அப்போ சர்க்குலர் மோஷனில் ஒமேகா உள்ள கொண்டு வரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒமேகா நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும், ஃபைன் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். எப்படி பண்ண போகிறோன்னா ஒமேகாவுக்கு ஃபார்முலா ஒமேகா ஈக்குவல் டு 2πn அப்படின்னு சொல்லுவோம். ரொட்டேஷன் வந்து இப்படி போட்டுக்கணும் என்னன்ட்டு. இது எங்கேருந்து வருதுன்னா பழைய ஃபார்முலா எல்லாமே ஒரே ஃபார்முலாம் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு 2π/tன்னு சொன்னோமா, இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா 2π × 1/t. இந்த 1/tக்கு தான் n அப்படின்னு போடும், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன், அதான் ஃப்ரீக்வன்சின்னு வரும். அப்போ ஒமேகா ஈக்குவல் என்ன வந்தாச்சு 2πn வந்தாச்சா, அவ்வளோதான். அப்போ இவங்க எத்தனை ரொட்டேஷன் கொடுத்துருக்கான், 2 ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ n ஈக்குவல் டு அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கு 2 ரெவால்வேஷன் பர் செகண்ட். அப்போ 2ன்னு போட்டோம்னா ஒமேகா என்ன வந்தாச்சு உங்களுக்கு ஒமேகா ஈக்குவல் டு 2π × 2. அப்போ என்ன வந்துடும் ஒமேகா ஈக்குவல் இந்த இடத்துல வந்து 4πன்னு வரும். இதை அப்படி தூக்கி இதில் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். போடுவோமா, அப்போ என்ன ஏ ஈக்குவல் டு ஆருக்கு பதில் அவ்வளோக்கு 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கா இல்லையா, ரைட். அப்போ 25 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணுமா, 25 × 10⁻² மீட்டர் முடிஞ்சுதா. அப்போ தான் நம்ம என்ன கொடுத்துருக்கு ஃபார்முலா நம்ம நான் போட்டோம், அப்போ கண்டுபிடிச்சேன் ஆர் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்ட்டு, ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஒமேகாவுக்கு நம்ம என்ன பார்த்துக்கோங்க, அந்த பார்த்துக்கோங்க ஒமேகாவுக்கு என்ன வந்துருக்கு பாருங்கள். ஒமேகா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2πக்கு இப்போ 2 போட்ட உடனே n-க்கு 2 போட்டால் 4πன்னு வந்துருக்கு, தான் வந்துருக்குள்ள 4. அதை பங்கு போடும். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4π. அப்போ இதை அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ என்னன்னா ஏ ஈக்குவல் டு இங்கே வந்து 25 × 10⁻² இன்ட்டு இங்கே நமக்கு வந்து 4π. இந்த 4 இது மல்டி பண்ணால் 100 ஆகும் எப்படி. அப்போ 100 × 10⁻² இன்ட்டு என்ன வந்தாச்சு நமக்கு வந்து பை அப்படிங்கிறது தானே, சரியா. 4πன்னு இருக்கா, ரைட்டு. சரி, இது நம்ம மல்டி பண்ணி நம்ம கொண்டு வந்துடும். கொண்டு வந்து இப்போ என்ன ஆன்சர் வந்து நம்ம என்ன செய்யும் இதில் வந்து பார்க்கணும். அதில் ஹோல் ஸ்கொயர் இருக்கா போடணும்ல, அது ஹோல் ஸ்கொயர் போடாமல் விட்ருக்கோம், நான் ஹோல் ஸ்கொயர் போடணும், ஏன்னா அதை மறந்துடக்கூடாது. அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டு கொண்டு வரும். இப்போ ஹோல் ஸ்கொயர் எப்படி வரும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்க ஒமேகாவுக்கு 4π, அப்போ 4π த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும், சரி தானே. 4π த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன செய்யணும் 4πக்கு வரும்போது இதில் என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4πன்னு வரும்போது நமக்கு 16 வரும் இல்லையா, 16. அப்போ என்ன செய்யணும் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தா 4π இது 25ன்னு வச்சுக்கிறோம், இங்கே 10 வந்து நமக்கு வந்து -2, இங்கே 4 நமக்கு வந்து 16 வந்தாச்சு, 16π² வந்து சரியா, 16π². உடனே நம்ம என்ன செய்யணும் இதில் வந்து பார்த்தாங்கன்னா இது 10⁻² இருக்குது, 16 25 மல்டிமே அப்படின்னு கஷ்டப்பட வேண்டாம். ஆப்ஷனை பார்த்து உடனே டக்குன்னு நினச்சலாம் ஷார்ட்கட்டாக முடிவெடுத்துலாம். எல்லாத்துலேயும் இந்த ஆப்ஷனில் 8π 4π 2π வருது. அப்போ நம்ம இது வந்து 8 2 அப்படி எழுத முடியுமா பார்ப்போம். எப்படி எழுதலாம், எதனா 4 × 4 எழுதலாம் இல்லையா, அப்படி தான் 4 ஸ்கொயருக்கு வரும். அப்போ இந்த ஒரு 4 இந்த 25 மல்டி பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும், இது ஈஸியாக நம்ம தெரியும். ஆப்ஷன் எப்படி அதுக்கு தான் நம்ம போகணும், அப்போ தான் டைம் சேவ் ஆகும். அப்போ இது வந்து 100 அப்படின்னு வச்சுக்கலாம், 100 × 10⁻². இந்த 4 நம்ம ஒன்றும் பண்ணல அப்படியே வச்சுக்க பற்றியில் இது அப்படியே 4π² எழுதுங்க. இப்போ 100னா 10⁻2ன்னு அர்த்தம், +2ன்னு அர்த்தம். அப்போ 10⁻+2 -2னா என்ன ஆயிரும் நமக்கு வந்து 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்குது 4π² இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சரு. அப்போ நமக்கு ஏ ஈக்குவல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4π² அப்படிங்க நமக்கு வந்து ஆன்சர் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். π² இருக்கா, அப்போ அது வராது. 8π² வராது, தேர்ட் ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ இது வந்து நமக்கு இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் வந்து எது, தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், சரியா. அப்போ வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது தான் இதில் வந்து ரைட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன நம்ம வந்து பார்ப்போம். இந்த கொஸ்டின் ஆனது பார்ட்டிகல் இஸ் ரிவால்விங் இன் சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் 25 மீட்டர் வித் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஸ்பீட் 20 ரெவல்யூஷன் per minute. தந்த ஆங்குலர் ஆக்சலேஷன் ஆஃப் த பார்ட்டிகல். தமிழில் சொன்னோன்னா ஒரு துகளான என்ன செய்யுது வட்டப்பாதையில் 25 மீட்டர் ஆரம்புள்ள வட்டப்பாதையில் மாறாத திசைவேகத்தில் சுற்றி வருகிறது. அப்படி சுற்றி வந்தால் அதனுடைய கோண முடுக்கம் என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஒன்று கவனிங்க, ஆங்குலர் ஆக்சிலேஷன் கேட்டிருக்காங்க. ஃபார்ம் ஆங்குலர் ஆக்சிலேஷன்னா ஏ ஈக்குவல் டு dω/dt அப்படி போடும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து ஆக்சிலேஷன் ஏ ஈக்குவல் dv/dt படிச்சுப்போம்ல. இது லீனியர் வெலாசிட்டிக்கு நேர்கோட திசைவேகத்துக்கு லீனியர் வெலாசிட்டி வின்னு வந்து ஆங்குலருக்கு வந்து ஒமேகா தானே வரும், அதான் நம்ம போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே ஏ போடக்கூடாது, ஆல்ஃபா அப்படின்னு போடுறோம். ஏன்னா ஒவ்வொரு சிம்பிள் வந்து வித்தியாசம் உண்டு, சரியா. இப்போ இதில் வந்து ஏன்னு போடாமல் இங்கே என்ன வந்து நமக்கு வந்து ஆல்ஃபா, ஏன்னா சர்க்குலர் மோஷனுக்கு நமக்கு ஆல்ஃபா அப்படின்னு சொல்ல பழகும். ஆல்ஃபா ஈக்குவல் டு இப்போ ஆல்ஃபா தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து என்னது பார்ட்டிகல் வந்து எங்கே சர்க்குலர் பார்த்து இல்லையா, ஈஸியாக போட்டுடலாம்.
எப்படி போட்டோம்னா ஆங்குலர் ஸ்பீட் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஸ்பீட் கொடுத்தாங்களா, அப்போ ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருப்போம், கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 எனக்கு சேஞ்ச் இல்லை, கான்ஸ்டன்ட் ஒரே மாதிரி ஆல்ஃபா வந்து 5 அப்படி இருந்துகிட்டே இருக்குது. அப்போ சேஞ்ச் என்ன வரும், 5 - 5 0ன்னு வந்துடும். இல்லை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒய் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், நமக்கு 0 வரும்னு படிச்சிருப்போம். அப்போ என்ன வருது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0. டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சவங்க அப்படி வச்சுக்கலாம், டிஃப்ரென்ஷியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து 0 வரும்ண்டு. டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாதவங்க இந்த ஒமேகா மாறாமல் இருக்குது, முதல்லையும் ஒரு எக்ஸாம்பிள் 5ன்னு இருக்குது, அடுத்த ஒமேகா 1 ஒமேகா 2 நமக்கு 5ன்னு இருக்குது. அப்போ ஒமேகா 2 - ஒமேகா 1 என்ன வரும், 0ன்னு வந்துடும்ல. அப்போ டோட்டலாக 0 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கான்ஸ்டன்ட்ங்க வேர்டு வந்தாலே இந்த ஆக்சிலேஷன் கேட்டால் என்ன வந்துடும், ஆன்சர் 0 தான். அப்போ ஆப்ஷன் 0 தான் இதில் வந்து ரைட் ஆன்சர். Two particles are moving in a circular path of radii r1 r2 with the same angular speed. Then the ratio of their centripetal acceleration. தமிழில் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 2 துகளானது r1 r2 என்ற ஆரத்தில் வட்டப்பாதையில் சுழண்டு வருகிறது. அதனுடைய கோண முடுக்கத்தினுடைய சதவிகிதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துட்டு ஆங்குலர் ஆக்சிலேஷன் ரேஷியோ கேட்டிருக்கான். அப்போ ஆங்குலர் ஆக்சிலேஷன் ஃபார்முலா இப்போ தான் சொன்னோம், ஏசி கூட என்ன சொன்னோம், நம்ம வந்து v²/rன்னு வரும்னு சொன்னோம். விக்கு வந்து ஆர் ஒமேகா உங்களுக்கு சொன்னோம். அப்போ என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் போடும்போது r² ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வரும், /r. அப்போ ஆர் கட்டாகி ஆர் அப்போலே சொன்ன ஃபார்முலா தான் ஒன்று இருக்கும் உங்களுக்கு சொல்லேன். ஆனால் இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்கு, ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட் சேம் ஆங்குலர் ஸ்பீட்னு கொடுத்தான். அப்போ நம்ம எழுதும்போது என்ன செய்யும், இது கான்ஸ்டன்ட்டாக என்ன செய்யலாம், நம்ம எப்பவுமே தூர ஓட்டலாம், கான்ஸ்டன்ட்டாக தூர விட்டு என்ன செய்யலாம், வந்து ஏ ப்ரொப்போஷன் டு ஆர்னு என்ன செய்யலாம் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏசி கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போஷன் நமக்கு வந்து இதில் வந்து ஆர்னு என்ன செய்யலாம் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதான் இதில் மெயினாக ஏ ப்ரொப்போஷன் டு ஆர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஒய் = kx அப்படின்னா கேங்கிறது கான்ஸ்டன்ட்னா ஃபிசிக்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கான்ஸ்டன்ட்டை தூரம் எடுத்துகிட்டு ஒய் ப்ரொப்போஷன் எக்ஸ் அப்படின்னு அந்த மாடலில் போடுவோம். அப்போ அப்போ 2 பார்ட்டிகள் வரும்போது A1 போட்டுக்கலாமா, A1 ப்ரொப்போஷன் டு R1, A2 ப்ரொப்போஷன் டு R2, அவ்வளோதானே ரைட்டாக. அப்படியே நம்ம என்ன செய்யலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ என்னது A1 ப்ரொப்போஷன் டு R1, நெக்ஸ்ட் என்னது A2 ப்ரொப்போஷன் டு R2. ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், அங்கே வாங்க A1 = A2 கூட என்ன வந்து நமக்கு வந்து பார்த்தா R1 = R2. அவ்வளோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின்லாம், ஷார்ட்கட் ஈஸியாக ஆன்சர்ஸில் போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ பார்த்தா ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வரல 1:1 வராது, செகண்ட் இருக்குல்ல R1 வரும், அப்போ செகண்ட் ஆப்ஷனே கரெக்டு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு என்னது 2. இப்படி ஈஸியான இது வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் கொடுத்து பாருங்கள், a particle B is moving in a circular radius of r, uniform speed v, c is the center of the circle and AB is the diameter. The angular velocity b about a and c in the ratio. The angular velocity b with respect to b, a and c க்கு 2 பாயிண்டில் கேட்டிருக்கான். தமிழ் இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு துகள் b என்பது r ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தில் சீரான v என்ற வேகத்தில் நகர்கிறது. c என்பது வட்டத்தின் மையம், ab என்பது வட்டத்தின் விட்டம். p இன் கோண வேகம் a மற்றும் c க்கு இடையில் உள்ள விகிதம் யாது, கோண வேகத்தில் விகிதம் யாதுன்னு கேட்டிருக்கான். அதை நமக்கு வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், டயக்ராம் வரைஞ்சால் தான் எல்லாருக்குமே புரியும். இது வந்து சர்க்குலர் பாத். அப்போ அவனுடைய டயாமீட்டர் வந்து ஏபி, அதை மறந்துக்கூடாது இல்லையா, டயாமீட்டர் வந்து நமக்கு வந்து ஏபி. அதுதான் டயாமீட்டர் சென்டர் பார்ட் வந்து சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் டயாமீட்டர் சென்டர் பார்ட் வந்து நமக்கு வந்து சி. அதை நம்ம வந்து என்ன போட்டுக்கோம் சரியா. டயாமீட்டருங்க நமக்கு தெரியும், ஏற்கனவே சர்க்கிளில் வந்து டயாமீட்டர் நம்ம வந்து படித்தோம், சென்டரில் இருக்கக்கூடிய டயாமீட்டர். அப்போ இது வந்து ஏ, இது வந்து பி ரைட். அப்படியே சென்டர் வந்து சின்னு சொல்லியிருக்கோம், அங்கே சி இருக்கா இல்லையா, சென்டர் பார்ட் வந்து சி. அப்போ இதில் பி அப்படிங்கிற ஒரு இடத்த வச்சு நம்ம வந்து சொல்லலாம், ரெஸ்பெக்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி பி அபவுட் ஏ. இப்போ எபவுட் ஏன்னா இங்கேருந்து, அப்புறம் எபவுட் சி அப்படின்னா இந்த பக்கம் சியில் வந்து சரியா, இப்படி மூவ் ஆகுன்னு கொடுத்துருக்கோம் புரியுதா. இப்போ பி வச்சு நம்ம வந்து என்ன இப்போ வந்து பார்க்க போகிறோம் ரைட். அப்போ நீங்கள் இது வந்து பார்த்தா மேத்ஸில் ஒரு கால்குலேஷன், இங்கே டீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் θ/2 வரும், அது தெரிஞ்சுக்கணும் மேத்ஸ். இதுதான் கான்செப்ட். இதில் இந்த பார்ட்டிக்குள்ளே சுற்றிட்டு வருது. இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. எந்த ரேஷியோ கேட்டிருக்கான், அதாவது இந்த ஏங்க பாயிண்ட்டுக்கும் இந்த பிங்க பாயிண்ட் வித் ரெஸ்பெக்டும் இந்த பிங்க பாயிண்ட் வச்சு கேட்டிருக்காங்க சரியா. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், இதுக்கு எல்லாத்துக்கும் ரேஷியோ என்ன கேட்டிருக்கோம், ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டிருக்கோம். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா dθ/dt அப்படின்னு தெரியும். இப்போ இங்கே 2 பார்ட் இருக்குது, ஒன்று வந்து பி இருக்கா, பி வித் ரெஸ்பெக்ட் ஏ, அடுத்து பி வித் ரெஸ்பெக்ட் சி. அப்போ முதல்ல ஒமேகா பி வித் ரெஸ்பெக்ட் சி, பிசி அப்படின்னு போடுறேன். அப்போ இங்கே வந்து பிசின்னு பார்த்தா அங்கே ஆங்கிள் டீட்டானு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் வந்து நம்ம வந்து dθ/dt போட்டுக்கலாம். வேலை முடிஞ்சுதா. இது ஈக்குவேஷன் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் நம்ம 2 பார்க்கணும். ஏன்னா ரெண்டாவது பார்க்கணும், வித் ரெஸ்பெக்ட் என்ன பார்க்கணும், இதுவும் பார்க்கணும்ல, எது பார்க்கணும், சி பாயிண்ட் பார்க்கணுமா இல்லையா. அப்போ அதை எப்படின்னா நம்ம வந்து முதல்ல ஒமேகா பிசி போட்டோம், அப்புறம் பிஏ பார்க்கணும். அப்படின்னா நான் பிஏ பார்க்கணும். இப்போ பிஏ பார்த்தா என்ன வரும், ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா = பி பாயிண்ட். இந்த பி வச்சு தான் நம்ம இங்கே தான் பார்ட்டிகிள் இருக்குது, பாயிண்ட் ஏபி வச்சு கால்குலேட் பண்ணலாம். அப்போ பிஏ அப்படிங்கும்போது இந்த இடத்துல டீட்டா பார்த்தாலே ஏங்க என்ன ஆங்கிள் இருக்குது அதை மட்டும் பாருங்கள், θ/2 இருக்குது. அப்போ இதுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா
என்ன பண்ணலாம், டீட்டான்னு போட முடியல, டீட்டா பை 2ன்னு போடணும்ல. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டி நமக்கு டீட்டா பை 2ங்க கீழே வந்துடும். அப்போ 2 இன்ட்டு டிடி, ஏன்னா கீழே டிடி கீழே போட்டுருவோம், 2ங்க கீழே போட்டுருவோம். அப்படி தான் எனக்கு டீட்டா பை 2 கீழே வந்துட்டா ரைட். அப்போ இதை ஈக்குவேஷன் நம்ம என்ன நம்ம வந்து 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான், ரெண்டுக்குள்ளே ரேஷியோ கேட்டிருக்கான். என்ன ரேஷியோ கேட்டிருக்கான், ஏ அப்புறம் சி வித் ரெஸ்பெக்ட் டு த பாயிண்ட் பின்னு கேட்டிருக்கு. அப்போ ஈக்குவேஷன் 2 டிவைட் பை ஏன்னு 1 போகணும். அப்போ தானே ஏ அண்டு சின்னு வரும், புரியுதா? அப்போ போடுவோம் அடுத்த பக்கத்துக்கு வாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2 டிவைட் பை நமக்கு வந்து 1 அப்படி போட்டால் என்ன வரும்னா ஒமேகா, சரி, ஒமேகா ஃபஸ்ட்டு பிஏ டிவைடட் பை ஒமேகா நமக்கு வந்து பாயிண்ட்டு பிசி. அப்போ அப்படி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும் இல்லையா. பிஏக்கு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வந்துருக்கு, பிஏக்கு பார்த்தாலும் என்ன தெரியுது, டிடிட்டா பை 2 டிடின்னு வருதா, 2 இருக்குது, அது அப்படி போடும். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்தாச்சு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒமேகாவுக்கு வந்து டிடிட்டா பை கீழே வந்து நமக்கு வந்து 2 டிடி ரைட். ஓகே, டிவைடட் பை ஒமேகா பிசிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டீட்டா பை டிடி தான் இருக்குது, அப்படியே இருக்குது. அப்போ அதை அப்போ இருக்க மாதிரி நம்ம வந்து போடலாம். அப்போ வந்து டிடிட்டா பை நமக்கு டிடி வந்துட்டா ரைட். அப்போ நம்ம என்ன செய்ய வந்து கரெக்டாக போயிடும். ஏற்கனவே மேத்ஸில் படிச்சிருப்பீங்க 5/3 டிவைட் பை 7/9 அப்படின்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா 5/3 இன்ட்டு 9/7ன்னு போடும். அதே மாடலில் இங்கே போட போகிறோம். அப்போ என்ன வருது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிடிட்டா பை இதை 2 இன்ட்டு டிடி இன்ட்டு இங்கே டிடி மேலே வரும் இல்லையா, இருக்குது டிடி பை டிடிட்டா. அப்போ எதெல்லாம் கட்டாகுதுன்னு பார்த்தா நமக்கு தெரியுதா, இதெல்லாம் கட்டாகுது, இந்த டிடியாக கட்டு, இது டிடி எல்லாம் கட்டாகுது. 1/2 மட்டும் தான் நமக்கு இருக்குது. அப்போ என்ன வந்தாச்சு, ரேஷியோ காட்டுருக்காங்களே. அப்போ என்ன இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 அப்படின்னு வருது. எது டபிள்யூ நமக்கு ஒமேகா பிஏ ஆங்குலர் வெலாசிட்டி அட் த பாயிண்ட் நமக்கு வந்து ஏ, ஆங்குலர் வெலாசிட்டி நமக்கு வந்து அட் த பாயிண்ட் சி வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் பி. எப்படி வந்துருக்கு 1/2 வருது. அப்போ ரேஷியோ காட்டுருக்காங்களா. அப்போ ஒமேகா பிஏ இஸ்ட்டு என்னது ஒமேகா பிசி சீக்குவல் என்ன வந்துடும் உங்களுக்கு 1:2. இதுதான் நமக்கு ஆப்ஷன். இப்படி ஈஸி ஆன்சர் வந்துட்டு அப்போ இதில் வந்து ஆன்சர் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஆப்ஷன் வந்து 1:2, 4:2 வராது, 2:1 வரும். ஆப்ஷன் 3 கேட்டோம், 1:2 வந்துட்டா. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து 3 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, a car is moving at a speed 40 meter per second in a circular track of radius 400 meter. The speed is increasing at the rate of 3 meter per second. The axis of the car. அப்போ ஒரு கார் மூவ் ஆகும்போது என்ன இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆங்குலர் ஆக்சிலேஷன் இருக்கும், லீனியர் ஆக்சிலேஷன் இருக்கும். வீல் வந்து ஆங்குலர் ஆக்சிலேஷன், கார் வந்து லீனியர், நேர் ஸ்ட்ரெயிட்டாக தானே போகுது. சரி, அப்போ இந்த நம்ம வந்து ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி ரிசல்டன்ட் ஆக்சிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம தெரிஞ்சுக்கணும் கேட்டால் இதில் இந்த ரேட் ஆஃப்னு கொடுக்குறது லீனியர் ஆக்சிலேஷன், அது நம்ம வந்து ஏடி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் அந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு காரானது 40 மீட்டர் என்ற வேகத்தில் 400 மீட்டர் வட்டப்பாதையில் செல்கிறது. அதனுடைய வேகமானது 3 மீட்டர் பை செகண்ட் என்ற விகிதத்தில் அதிகரித்தால் அதனுடைய மொத்த ஆக்சிலேஷன் கேட்டிருக்கான். மொத்த முடுக்கம் யாது அப்படின்னு கேட்டிருக்கான். அவ்வளோதான். இது என்ன செய்யணும்னா இதில் ஏடிங்கிறது டேன்ஜென்சியல் ஆக்சிலேஷன் சொல்லுவோம், தமிழில் வந்து நேர்கோட்டு முடுக்கம். இந்த காரை பார்த்தா டயர் தான் வந்து என்ன செய்யும், அது ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் ஆக்சிலேஷன் நமக்கு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி. கார் வந்து எப்படி ஸ்ட்ரைட்டாக போகுது, அது லீனியர் மோஷனில் போகும். டயர் வந்து ஆங்குலர் மோஷன், கார் வந்து லீனியர். அப்போ ரெண்டுமே வந்துடும் ஆக்சிலேஷனில். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிளை பார்த்து சுற்றுச்சுன்னா சென்டிமீட்டர் ஆக்சிலேஷன் கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த காருக்கும் உண்டு. இப்போ சென்டிமீட்டர் ஆக்சிலேஷன் டுவர்ஸ் சென்டரை பார்த்திருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லிப்போம் சென்டிமீட்டர் ஆக்சிலேஷன் எங்கே பார்க்க இருக்கும், டுவர்ஸ் சென்டர். சரியா, இப்போ சர்க்கிளை பார்த்து மூவ் ஆகும்போது இது சென்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ சென்டிமீட்டர் ஆக்சிலேஷன் உள்ளே பார்க்க வரும். மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு நம்ம தமிழில் வந்து படிச்சுப்போம். ஏசி அப்படின்னு சொல்லுவோம், ஏசி சென்டிமீட்டர் ஆக்சிலேஷன். லீனியர் ஆக்சிலேஷன் இதுதான் நமக்கு வந்து என்ன இந்த இருக்குல்ல, அந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஏடி டேன்ஜென்சியல் ஆக்சிலேஷன் சொல்லுவோம். சரியா, தொடுகோட்டு முடுக்கம் டேன்ஜென்சியல் ஏடின்னு வரும். அப்போ நேர்கோட்டு முடுக்கம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்கும். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கீங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசல்டன்ட் பார்க்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செய்யும், இதை எப்படி கட் பண்ணணும், இப்படி கட் பண்ணி போட்டு என்ன செய்யணும், இதில் சென்டரில் ஒரு லைன் இப்படி வரையும்ல, இதில் பார்க்கணும். இதுதான் ஏயோட இந்த வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்கான். அப்போ இதில் வந்து ஏடி வந்து ஸ்ட்ரைட்டாகவே அப்படி கொடுத்துட்டாங்க. ஏடி எப்படி தெரியுது, இன்க்ரீஸிங் ரேட்னு கொடுத்துருக்கா, ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸிங், வேகமானது காலத்தை பொறுத்து அதிகரித்தா முடுக்கம் தானே. அப்போ நேர்கோட்டு முடுக்கம். அப்போ ஏடியை டேன்ஜென்ட்னு வச்சுருக்கோம் சர்க்கிளை பார்த்ததுனால அந்த கார் எடுத்து போகும்போது. சரியா, அப்போ நமக்கு என்ன செய்யும், 3 மீட்டர் பை செகண்ட் போட்டுக்கலாம். ஆனால் சென்டிமீட்டர் ஆக்சிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சென்டிமீட்டர் ஆக்சிலேஷன் ஏற்கனவே ஃபார்முலா நம்ம வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏசி = v²/r. இந்த முந்தின கொஸ்டின் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதில் வந்து என்ன கொடுத்துருக்கான், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதில் வந்து பார்த்தோன்னா v வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, நமக்கு ஸ்பீடு வந்து 40. அப்போ 40, அப்போ இந்த கொடுத்துக்கலாம் 40 கொடுத்துருக்கா. அப்போ v² என்ன போடலாம், நீங்கள் வந்து 40 × 40 அப்படின்னு போட்டுக்கலாம். ரேடியஸ் வந்து என்ன கொடுத்து 400 மீட்டர் கொடுத்துருக்கா. இதுதான் ரேடியஸ். அப்படி ஆரம் வந்து 4, அப்போ 400. ரைட்டா, அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருது, இது ஈஸியானச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது கட்டாகும், இது கட்டாகும், இந்த 0 கட்டாகும். அப்போ 4. அப்போ ஏசி = 4 தான் இருக்குது. ஏசி வந்து 4 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். கரெக்டாக, ஏடி வந்து 3. அவ்வளோதான். அப்போ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு இந்த ட்ரையாங்கிள் தனியாக கட் பண்ணி எடுத்துப்போம். எதை எடுக்கணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஓன்னு வச்சுக்கிறோம். இது ஓ,
இது ஏ, இது பிசி. இதை அப்படியே கட் பண்ணி வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு புரியுதாப்பில் சொல்லுவேன். அப்போ அடுத்த பக்கத்தில் வந்து போடுவோம் பாருங்கள். அப்போ இதில் வந்து இப்போ கட் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டேன்னா அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே தூக்கியாச்சு. இது ஓ, என்ன போட்டோமோ அதை அப்படியே போடும். ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஓஏபிசி தானே. ஓ நமக்கு வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இதைத்தான் ஏசி அப்படின்னு போட்டோம், இதை நம்ம ஏடி அப்படின்னு போட்டோம். அப்போ டயகனல் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் இல்லையா. இது ஏசி, இது ஏசினா இது ஏசி தானே. அப்போ ட்ரையாங்கிள் ஏசிபியில் எதை யூஸ் பண்ணலாம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் இதானே ஏ நமக்கு தேவை சொன்னோம். அப்போ என்ன வருது, நம்ம படிச்சிட்டோம்னா பித்தாகரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் இதில் என்ன வரும், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி ஸ்கொயர். அப்போ என்ன வந்தாச்சு, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் என்ன இருக்குது, இங்கே வந்து ஏபிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஏடி த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு பதிலாக ஏசி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ தானே தேவைப்படுது. ரூட் ஆஃப் என்ன வந்தாச்சு நமக்கு, ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் வந்து ஏசி ஸ்கொயர். ஏடி தான் இங்கே பார்த்தா தெரியுது, வேல்யூ பார்த்தா நமக்கு ஏடி வந்து 3 பார்த்துருக்கோமா, ஏசி வந்து 4 அப்படி சப்ஸ்டிட் பண்ணுவோம். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஓவர் ரூட் ஓவர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்போ 3க்கு வந்து 9, 4க்கு வந்து 16. அப்போ நமக்கு என்ன வந்தாச்சு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூட் எடுத்தால் என்ன வந்துடும் 5. அப்போ ஏசி ஈக்குவல் என்ன வந்தாச்சு நமக்கு 5 மீட்டர் பை செகண்ட்ஸ். இதுதான் நமக்கு வந்து ஆக்சலரேஷன் முடுக்கம். சரியா. அப்போ ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன செய்யல வந்து பார்ப்போம். ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு 4 வராது, 2 நமக்கு வந்து வராது, 3 தான் கேட்டு 5 மீட்டர் பை செகண்ட் கேட்டு. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் 3. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன செய்யணும் சார்லாம் பார்ப்போம்.